அனைவருக்கும் வணக்கம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்தது. நாம் யாரும் அதை மறந்திருக்க மாட்டோம், மறந்திருக்க முடியாது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். இந்த சம்பவம் நடந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் அந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டே வருகிறது. அது குறித்த விமர்சனங்கள், அது குறித்த விவாதங்கள் எல்லாம் அவ்வப்போது நடந்த வண்ணமே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த தீர்ப்பு விவரங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 9 பேரும் குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டதோடு 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் அதிரடியான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட சம்பவமாக இருந்ததோ அதே போன்று இந்த திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவம். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் ஞானசேகரனோடு இந்த வழக்கு முடியக்கூடாது, இந்த வழக்கில் ஒரு சார் இருப்பதாக சந்தேகங்கள் எழுகிறது, யார் அந்த சார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டே வருகிறது. இப்போது வரைக்கும் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டே வருகிறது. அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் வருகிற 28ஆம் தேதி புதன்கிழமை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்கிற பெரிய கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. தற்போது வரை ஞானசேகரன் என்கிற ஒற்றை பெயரை தவிர்த்து வேறு எந்த பெயருமே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்ததா தெரியலை. இந்த வழக்கை நீதிமன்றத்தால் உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு தான் விசாரித்து வந்தார்கள். அவர்கள்தான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்தார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் ஞானசேகரன் தவறு செய்ததற்கான ஆதாரங்கள் எல்லாம் அடங்கி இருப்பதாகவும் ஞானசேகரனை தவிர வேறு யாருடைய பேரும் அந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்படவில்லை என்கிற செய்திகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அப்போ அந்த சார் என்ன ஆனார்? அந்த சார் ஒருவர் இருப்பதாக மாணவி புகார் கொடுத்திருந்தாரே, ஞானசேகரன் ஒரு சாருடன் அலைபேசியில் பேசியதாகவும் அந்த சாரோடு கொஞ்ச நேரம் தன்னை இருக்க வேண்டும் என்று சொல்லியதாக அந்த மாணவி கொடுத்த புகார் என்னானது என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. உண்மையிலே அப்படி ஒரு சார் இருந்தாரா, இல்லை அப்படி யாருமே இல்லையா? விடை தெரியாத ஒரு கேள்வியாகத்தான் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போது தீர்ப்பு வெளியாக போகிறது. அந்த தீர்ப்பு வெளியாகிற போது அந்த சார் குறித்த கேள்விகள் இருக்குமா, அது சார்ந்த கருத்துகள் ஏதாவது இருக்குமா, அதற்கான விளக்கங்கள் இருக்குமா என்பது எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஞானசேகரன் போன்ற நபர்கள் சமூகத்தில் நடமாடுவதற்கே அருகதையற்ற நபர்கள். இந்த ஞானசேகரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி திருட்டு வழக்கு, ஆள்கடத்தல் வழக்கு என்று சொல்லி அவ்வளவு வழக்குகள் இந்த ஞானசேகரன் மீது நிலுவையில் இருந்த வண்ணமே இருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகிறது? ஆயுள் தண்டனை கிடைக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது தண்டனைகள் அவனுக்கு கிடைக்க போகிறதா? எப்படிப்பட்ட தண்டனை ஞானசேகரனுக்கு கிடைக்க போகிறது என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்த வண்ணமே இருக்கிறது. ஞானசேகரன் தரப்பு என்ன வாதங்களை முன்வைக்கிறார்கள் என்றால், இந்த வழக்கு ஞானசேகரன் மீது போடப்பட்ட இந்த வழக்கு என்பது சந்தேகத்தின் அடிப்படையில் போடப்பட்ட வழக்கு என்று ஞானசேகரன் தரப்பு வாதங்களை முன்வைக்கிறது. ஏற்கனவே இந்த ஞானசேகரன் தனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இந்த குற்றத்தை செய்யவே இல்லை, என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்திருந்தான் ஞானசேகரன் நீதிமன்றத்தில். எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தெனாவட்டு, எவ்வளவு திமிர் இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு திமிர் இருந்தால் இப்படி ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்வார்? இல்லைங்க, எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் இது போன்று மனுக்களை தாக்கல் செய்வது வழக்கமான ஒன்று தானே என்று சொல்லி நாம் அதை நியாயப்படுத்தினாலும் இதெல்லாம் உண்மையிலே இதை ஜீரணிக்க முடியலை. இவ்வளவு ஒரு கொடுமையை அரங்கேற்றி விட்டு அதை நான் செய்யவே இல்லை, என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவனால் செயல்பட முடிகிறது என்றால், அப்போது எந்த பின்னணியில், எந்த நம்பிக்கையில் ஞானசேகரன் இதையெல்லாம் செய்கிறான் என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. ஞானசேகரனுடைய அந்த மனுவுக்கு எதிராக காவல்துறை மனு தாக்கல் செய்திருந்தது. அதிலே ஞானசேகரன் குற்றம் செய்ததற்கான முகாந்திரங்கள்,
ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் ஞானசேகரனை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கக்கூடாது என்று சொல்லி காவல்துறை மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து நீதிமன்றமும் ஞானசேகருடைய அந்த மனுக்களை எல்லாம் தள்ளுபடி செய்து அவனை வெளியே விடாமல் சிறையிலேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஞானசேகரன் வெளியே வரவே கூடாது. இந்த ஞானசேகரன் வெளியே வந்தான் என்றால் இவன் திருந்தவே மாட்டான். இவன் செய்யாத குற்றமே இல்லை. அவ்வளவு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அவ்வளவு குற்ற பின்னணியை கொண்ட ஒரு நபர் இவனை போன்ற நபர்கள் வெளியே வந்தார்கள் என்றால் நாளை தவறு செய்யக்கூடிய எல்லோருக்குமே ஒரு துணிச்சல் வந்துவிடும், ஒரு தெனாவட்டு திமிர் வந்துவிடும். ஞானசேகரனே வெளியே வந்துட்டான். இத்தனை திருட்டு வழக்கு, மோசடி வழக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி போட்ட அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய ஞானசேகரனே வெளியே வந்து விட்டால் நாமெல்லாம் ஏமாத்துறோம், நம்ம எல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம் என்கிற ஒரு துணிச்சல் தவறு செய்த நபர்களுக்கும் செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் வரும். அப்படி ஒரு எண்ணம் தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஞானசேகரன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஞானசேகரனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது தவறு செய்யலாம் என்கிற எண்ணம் உள்ள ஒவ்வொருவனுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தண்டனையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நபர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அந்த மாணவியை உண்மையிலே பாராட்டணுங்க. அந்த மாணவி அவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் துணிந்து வந்து புகார் கொடுத்தது, தொடர்ந்து அந்த மாணவி அந்த வழக்கில் உறுதித்தன்மையோடு இருந்தது என்பது அது சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. இந்த சமீபத்தில் அரக்கோணத்தில் மாணவி ஒருவரை திமுகவினுடைய நிர்வாகி தெய்வச் செயல் திருமணம் செய்து மோசடி செய்து ஏமாற்றியதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அந்த மாணவி புகார் கொடுத்து அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. சமீபத்தில் கூட இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அந்த மாணவி கண்ணீர் வடித்து ஒரு காணொளி வெளியிட்டதை பார்க்க முடிந்தது. என்னை எல்லோரும் தவறாக சொல்கிறார்கள், நான் கொடுத்த புகார், அந்த தெய்வ செயல் செய்த அந்த குற்றங்கள் இது எல்லாமே பொய்யானது என்று சொல்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை என்று சொல்கிறார்கள். ஏன்னா என்னால் என்ன செய்கிறதுன்னே தெரியலை என்கிற அளவுக்கு ரொம்ப மனம் உடைந்து போய் அந்த மாணவி அழுது புலம்பக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அந்த மாணவி மட்டுமல்ல, இங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலானவர்கள் வெளியே வந்து புகார் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் இதுபோன்றுதான் நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ளால் இயல்பாகவே ஒரு அச்ச உணர்வு வந்து விடுகிறது. நம்ம நமக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு எதிராக நம்ம பேசினோம் என்றால், பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக நாம் வெளியே வந்து தைரியமாக புகார் கொடுத்தோம் என்றால் அது நமக்கு எதிராகவே திரும்பிவிடும். இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்காது. இங்கே ஆளுகிற அரசு அப்படி ஒரு அரசாக இருக்கிறது. நமக்கு பாதுகாப்பான ஒரு சமூகமாக, நமக்கு பாதுகாப்பான ஒரு அரசாக இந்த அரசு இல்லை. பாதிக்கப்பட்டது நாம இருந்தால் கூட வெளியே வந்து சொன்னோம் என்றால் நாம் தான் அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம் என்று சொல்லி பல பெண்கள் இப்போது வரைக்கும் தங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் தயங்கி மனதுக்குள்ளாலேயே அந்த வலியை வைத்து, அந்த வேதனையை வைத்து, அந்த வேதனையை வாழ்நாள் முழுக்க அனுபவித்து வரக்கூடிய பெண்கள் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் ஒரு பெண் துணிந்து வந்து, இவன்தான் என் மீது கை வைத்தவன், இவன்தான் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தவன், இவனை விடாதீர்கள், இவனுக்கு எதிராக எங்கே வேண்டுமானாலும் நான் சாட்சி சொல்லுவேன் என்று துணிந்து ஒரு பெண் நின்று முன்வந்து அவனுக்கு எதிராக புகார் கொடுத்து தொடர்ந்து அந்த வழக்கில் உறுதித்தன்மையோடு ஒரு பெண், அதிலும் ஒரு மாணவி இருக்கிறார் என்றால் உண்மையிலே அந்த மாணவியினுடைய மன தைரியத்தை நாம் பாராட்டியாக வேண்டும். உண்மையிலே அந்த மாணவிக்கு நாம் பக்கபலமாக எல்லோரும் இருக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே நான் இதைத்தான் சொல்லி வருகிறேன். ஒரு பெண் புகார் கொடுப்பதே இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பெண் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தில், அதிலும் ஞானசேகரன் முழுக்க திமுக பின்புலம் கொண்ட ஒரு நபர். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வெளிப்படையாக சட்டசபையிலேயே பேசினார். ஞானசேகரன் எங்களுடைய அனுதாபி என்று சட்டசபையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். இந்த ஞானசேகரன் மா சுப்பிரமணியன் அவர்களோடு நெருங்கி இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகிறது. உதயநிதி ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகிறது. மா சுப்பிரமணியனுக்காக வாக்கு சேகரிக்கக்கூடிய புகைப்படங்கள், திமுக கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய புகைப்படங்கள் என்று சொல்லி ஆளுங்கட்சியோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. மிக முக்கியமான ஒரு நபராகத்தான் ஞானசேகரன் இருந்திருக்கிறார், ஆளுங்கட்சியோடு மிக நெருக்கமான ஒரு நபராக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக தொடர்ந்து கொடுத்த புகாரிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து ஒரு மாணவி நிற்கிறார் என்றால், அப்படிப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும். ஞானசேகரனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் அந்த மாணவிக்கான நீதியாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுந்ததே அந்த மாணவியினுடைய புகாரின் அடிப்படையில் தான். அப்படி ஒரு சார் இருக்கிறாரா என்கிற கேள்வி இப்போது வரைக்கும் அந்த மாணவியினுடைய மனதில் இருக்கத்தான் செய்யும். எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி, யார் அந்த சார்?
ஞானசேகரன் சிக்கிவிட்டான், ஞானசேகரன் தண்டிக்கப்படுவான் என்பது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த, எல்லோரும் நம்பிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த சார் சிக்குவாரா, கிடைப்பாரா, இல்லை அந்த சார் கிடைக்காமல் போவாரா என்பது அதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. ஆரம்பத்திலேயே காவல் ஆணையர் அருண் அவர்கள் சொல்லிவிட்டார், ஞானசேகரன் மட்டும்தான் இதிலே சம்பந்தப்பட்ட நபர் என்பது போன்று அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சில செய்திகள் எல்லாம் பேசினார். அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து, அது எப்படி காவல் ஆணையர் வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போதே இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்பிதான் காவல்துறை மீது சந்தேகம் அடைந்துதான் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவையே ஏற்படுத்தியது. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய குற்றப்பத்திரிகை முழுமையாக வெளியே வரவில்லை. அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் பல செய்திகள் அது வெளியே வராமல் தான் இருக்கிறது. அதில் ஒன்றும் தவறில்லை. ஏனென்றால் இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கு. இந்த வழக்கினுடைய தகவல்கள் எல்லாம் வெளியே கசிந்தது என்றால் அது அந்த மாணவிக்கு கூட பல சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கினுடைய தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே கசியாமல் பாதுகாப்பாக இருப்பது அவசியம்தான். அதே நேரத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது உண்மையாக, நேர்மையாக, நியாயத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டிருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது நீதிமன்றம். நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது நம்பிக்கை வைத்துதான் இந்த குழுவை உருவாக்கியது. அந்த குழுவினுடைய விசாரணையின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கப் போகிறது. பார்ப்போம் நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கப் போகிறது, என்ன மாதிரியான தண்டனையை ஞானசேகரனுக்கு கொடுக்க போகிறது. ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வரப்போகிறதா, இல்லை ஞானசேகரனை தாண்டி இன்னும் யாராவது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, அப்படி யாராவது சம்பந்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள் யார் என்கிற தகவல்கள் வெளியே வருமா? இது எல்லாவற்றுக்குமான விடை வருகிற 28ஆம் தேதி புதன்கிழமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வருகிறது என்பதை.